பூமி சிதா சீரியல்ல இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்கு. மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி எப்படின்னு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு தாங்க. நம்ம பூமி வந்து மணிகணினிக்கா ரூபத்தில் வந்து மாதம் வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க. அங்கே ஒரு மந்திரக்கட்டு இருக்கு போல இருக்கு. அதை வந்து கையை வச்சு இது மாதிரி கையில் ஒரு தீபத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த தீபத்துக்கு முன்னாடி அந்த மந்திரக்கட்டு நிற்கவே முடியல போல இருக்கு. அடுத்த செகண்டே வந்து உடஞ்சிருது. இதை பார்த்தோன்னே வந்து மூக்கு மேலே விரல வைக்கிறாங்க. அந்த இடத்துல மாயாவிங்களாம் அப்படியே மாதம் வந்து என்ட்ரி வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. என்னாச்சு சாமி? இவங்க உள்ளே வர முடியாதுன்னு சொன்னீங்க. இப்போ உள்ள வந்துட்டாங்க. ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல தமன்னா. நான் போட்ட மந்திரக்கட்ட வந்து இவ அவுத்துட்டா. இவ பெரிய ஆளா இருப்பான்னு நெனைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் அடுத்த முயற்சி பண்றேன். சரி சீக்கிரம் பண்ணுங்கன்னு சொல்லி அடுத்த இடத்துல ஃபோன வந்து வச்சுர்றாங்க. ஒரு பக்கம் நான் வந்து பூஜை செய்யறதுக்காக வந்திருக்கேன். நிச்சயம் வந்து உங்க எல்லாருக்கும் வந்து நல்ல வந்து பதில் வந்து கிடைக்கும். இந்த பூஜைய வந்து நிச்சயம் நல்லபடியா நடத்திட்டாலே பாதி பிரச்சனை எல்லாம் தீந்துரும் அப்படின்னு சொல்லிர்றாங்க அந்த இடத்துல. நான் வந்து காசியிலேருந்து அணையாம ஒரு தீபத்த வந்து ஏத்தியும் கொண்டு வந்துகிட்டு இருக்கேன். என் கையில தான் இருக்கு அந்த தீபம். உங்களுக்கு யார் கண்ணுக்காவது தெரியுதா? அப்படின்னு சொல்லும்போது, அந்த சாமியாராலேயே நம்ப முடியல குருஜியாலேயே. என்னம்மா சொல்ற? ஆமா சாமி. உங்க கண்ணுக்கு தெரியலல்ல. இப்ப தெரிய வைக்கிறேன்னு சொல்லிட்டு, கண்ணுக்கு முன்னாடி கைய வந்து நீட்டுறாங்க. அந்த இடத்துல வந்து தீபம் வந்து தெரியுது. அந்த இடத்துல, "என்னடா இதெல்லாம் சாத்தியமான்னு?" சொல்லி மனோ கிட்ட வந்து கேட்குறாங்க நம்ம சாவித்திரி. "தெர்லம்மா இவ ஏதாவது மேஜிக் வந்து பண்ணுவா. தீபத்த எப்படிம்மா கையில ரொம்ப நேரம் வந்து ஏத்திட்டு இருக்க முடியும்? கை வலிக்காதா? அப்படி இருக்கும்போது இது சும்மாவா இருக்கும்?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வந்து குருஜி வந்து கேட்குறாங்க, "இது உண்மையிலேயே தீபம் தானா? அதுவும் காசிலேருந்து இத வந்து அணையாம கொண்டு வர முடியுமா? அவ தான் ஏதோ பித்தலாட்டம் பண்ணிட்டு இருக்கானா? நீங்கலாம் வேற ஏதோ நம்பிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லங்கிற மாரி தான் சுத்தி இருக்கிறவங்கலாம் மனசுல வந்து நெனச்சிட்டு இருக்காங்க. சரி, இது உங்களுக்கு தீபமா இல்லையான்னு சந்தேகமா இருந்தா சோதிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லும்போது, கிட்ட கொண்டு வராங்க. குருஜி கைய வந்து இந்த மாரி பண்ணிருது போல இருக்கு. எப்படிம்மா இதெல்லாம் சாத்தியம்? அதுவும் அணையாம கொண்டு வந்திருக்கேன்னு சொல்ற. இதெல்லாம் எப்படி சாத்தியம்? நம்ப யாருக்கும் வந்து தீங்கு நினைக்காம, நல்லதையே நெனச்சு, பொறாமப்படாம, புரளி பேசாமன்னு சொல்லி 21 வகை வந்து சொல்றாங்க அந்த இடத்துல. இது எல்லாமே வந்து பண்ணாம இருந்தாலே வந்து நம்ப எல்லாத்தையும் வந்து கட்டுப்படுத்தலாம். அது மாரி தான் இந்த அக்னியும் அப்படின்னு சொல்லி சூப்பரா வந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அதே மாரி இந்த 8 பொருள் வந்து இருக்கு. இதே மாரி ஒரு அக்னி மாரியே 8 இத கட்டுப்படுத்தலாம்னு சொல்லி, அதுவும் ஒரு பெரிய லிஸ்ட்டே வந்து சொல்லிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் வந்து மனம் வந்து கடுப்பாயிட்டாங்க. அம்மா இது இப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கயேன், தமன்னாலாம் வந்து நம்பவே முடியாது. அவ ஏதாவது சொதப்புனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஏன்னா அவளும் வந்து கடுமையா தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கா. வாசல்ல உட்காந்து பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களாலேயே வந்து கட்டுப்படுத்த முடியலன்னா, தமன்னால என்ன பண்ண முடியும்? அவளும் போராடிட்டு தான் இருக்காங்கிற மாரி சொல்றாங்க அந்த இடத்துல. நீ சொல்றதும் வாஸ்தவமான பேச்சு தான். இப்ப என்ன பண்ணலாங்கிற மாரி தான் தீவிரமா வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ப சாவித்திரி கேங்லேருந்து, "அம்மா இந்த பிரச்சனைய என்ட்ட விட்டுரும்மா. நான் பார்த்துக்கிறேன்ம்மா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "நீ என்னடா பண்ண போற? பண்ணி எதுவும் மாட்டிக்காதடா" அப்படின்னு சொல்றாங்க. "அம்மா மாட்டிக்கிறோமோ இல்லையோ, நம்ப தோல்வி அடைஞ்சாலும் பரவால்ல. ஆனா முயற்சி பண்ணதா இருக்கணும்மா. நான் முயற்சி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன்ம்மா. நான் பார்த்துக்கிறேன்ம்மா" அப்படின்னு சொல்றாங்க. "சரிடா ஏதாவது பண்ணுடா" அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப, யாருக்கும் தெரியாம பத்மநாபன் ரூமுக்கு முதல்ல போணும்னு சொல்லிட்டு மனோ வந்து கேவலமா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. தமன்னா வந்து கடுப்பாயிட்டாங்க. பூஜை வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல. மணிகணினிக்கா உடனே வந்து மாசா வந்து வெளியில வராங்க. நம்ம தமன்னா, "என்ன பண்றீங்க நீங்க? அவ பாதி பூஜையே வந்து வெற்றிகரமா பண்ணி முடிச்சுட்டா. இனிமேட்டு இப்படியே பண்ணான்னு வச்சுக்கங்களேன், அவ்வளதான். ராணிய வந்து அப்புறம் நான் எங்களால தொடக்கூட முடியாது. எங்களுக்கு பிரச்சனை மேல பிரச்சனை ஆயிடும். உங்கள தான் நாங்க மலை போல நம்பியிருக்கோம். எங்களோட சக்திய விட அவ அதிக சக்தி வந்து வச்சுட்டு இருக்கா. எங்களோட ராஜமாதாவ தான் வர வைக்கணும். சீக்கிரம் வர வைக்க பூஜை பண்ணுங்க. அவங்க வந்தாவது மணிகணினிக்காவ தடுக்க முடியும்னா, தாராளமா கொண்டு வாங்க. எங்களுக்கு வேற வழியே இல்ல. இதே மாரி 7 பூஜை வந்து நடந்துருச்சுன்னா, எங்களால எதுவுமே பண்ண முடியாது. தயவு செஞ்சு கொண்டு வாங்கங்கிற மாரி நம்ம தமன்னா சொல்லிட்டு அப்படியே குடுகுடுன்னு உள்ள வந்து வராங்க. "மனு எங்க அத்த?" "தெரியலம்மா. அவன் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போயிருக்கேன்னு சொல்லியிருக்கான். பொறுமையா இரும்மா" அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியே காத்துக்கிட்டே இருக்காங்க. "சித்தப்பா இதெல்லாம் எப்படி சாத்தியம்னு தெரியவே இல்ல. போயிட்டு அவங்கள்ட்ட வந்து விசாரிச்சுட்டு வந்தேன். அவங்க ஒரு கட்டு போட்டு வச்சிருந்தாங்களாம். இந்த கொண்டு வந்தால தீபம், இத வச்சு தான் வந்து அந்த கட்டைய வந்து உடைச்சு எறிஞ்சிட்டாளாம். இன்னொன்னு பத்மநாபனையும் வந்து காப்பாத்திட்டாளாம். பத்மநாபன் இப்ப நிம்மதியா அசந்து வந்து தூங்கிட்டு இருக்காங்க. நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல சித்தப்பா. அவங்களையும் நம்பி சொதப்பிட்டு தான் இருக்கோம். எனக்கு ஒண்ணும் புரியலம்மா. இவ வேற இவ்ளோ மாயாஜாலம்லாம் தெரிஞ்சவளா இருக்கா. நமக்கு மட்டும் எப்படிம்மா இப்படியெல்லாம் தோல்வி மேல தோல்வி அடையுதுங்கிற மாரி பத்மநாபன் வந்து எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்லி ரகுவரன் வந்து சோகமா இருக்காங்க. பத்மநாபன் ரூமுக்குள்ள வந்து போறாங்க மாசா. ரொம்ப மனம். ஏன்னா, இன்னும் கொஞ்ச நேரத்தில வந்து தர்ம அடியே வந்து வாங்க போறாரு. அதனால தான் நான் அப்படி சொன்னேன். உள்ள வந்தோனே, "என்ன பண்ணலாம்?" அப்படின்னு சொல்லி ஒரு பொருள் எடுக்குறாங்க. ச்சே! இத வச்சு அடிச்சா பிரச்சனை ஆயிடும். இன்னொன்னு வந்து தடம் வந்து தெரியும். நம்ம வந்து மாட்டிப்போம். தடமே இல்லாம எப்படி பண்ணலாம்? அப்பா, நீங்க வந்து தப்பு பண்ணிட்டீங்க. என் கூட வந்து பிரச்சனை பண்ணிட்டீங்க. அப்படி இருக்கும்போது, நான் யார், என்ன, இதெல்லாம் பார்க்கவே மாட்டேன்னு சொல்லி ஒரு தலாணி எடுத்து, அவங்க வந்த காரியத்த வந்து செய்யலான்ட்டு இருக்காங்க. இங்க மணிகணினிக்கா வந்து பொம்மி ரூபத்தில வந்து பூஜைய வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப அவங்க கண்லேருந்து 2 லைட் வந்து அடிக்குது போல இருக்கு அந்த இடத்துல.
பத்மநாபன் மேலே பட்டோன்னே அவங்க விஸ்வரூபம் எடுக்கிறாங்க. அப்படியே வந்து தட்டி விட்டுறாங்க மனோவை. மனோவுக்கு நேரா வந்து அப்படியே நிற்கிறாங்க. வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம். "அப்பா மன்னிச்சிருப்பா தெரியாம பண்ணிட்டேன்னாங்க." சும்மா அடி அடின்னு அடி அடி செம்மையா அடிக்கிறாங்க. 10, 15 பேர் இருந்து புரட்டி அடிச்சா எப்படி இருக்குமோ, அவ்வளோ சக்தி வந்து மணிகணினிக்கு வந்து குடுத்துருக்காங்க போல இருக்கு நம்ம பத்மநாபனுக்கு. சும்மா வெளு வெளுன்னு வெளுத்து எடுக்குறாங்க அந்த இடத்துல. "அப்பா தெரியாம பண்ணிட்டேன், தெரியாம பண்ணிட்டேங்கிறாங்க." செம்மையா வந்து டிஷும் டிஷும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மனோ இங்க பக்கமும், அந்த பக்கமும் ஓடுறாங்க. பெட்ல வந்து தூக்கி போட்டு செம்மையா வந்து மிதி மிதின்னு மிதிக்கிறாங்க. மனோவால சமாளிக்கவும் முடியல. என்னடா இது! இவரையாடா நம்ம இது மாரி பண்ணலான்னு வந்தோம். ஐய்யய்யோ! தனியா வந்து மாட்டிக்கிட்டோமே! தெரிஞ்சிருந்தா வந்து மாமாவையும் கோத்து விட்டுருக்கலாமே! அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மனோ. செம காமெடியா இருந்துச்சுன்னே சொல்லலாம். மனோ வந்து வாசல நோக்கி வந்து தள்ளி விட்டதுனால, அவங்க "பொழச்சா போதும்டா சாமின்னு" சொல்லிட்டு குடுகுடுன்னு வெளில வந்துட்டாங்க. "என்னடா மனோ தப்பிச்சிட்டியா? நீ வேறம்மா" அப்பா வந்து என்ன பார்த்துட்டாங்க. சும்மா அடி அடின்னு வெளுத்து எடுத்துட்டாங்க. "அப்புறம் என்ன ஆச்சு?" "தெரியலம்மா. எனக்கு என்ன செய்றதுன்னே தெரியல. நீ தான் இது மாரி சொதப்பாத சொதப்பாதன்ன. கடைசியில நீயும் சொதப்புற மாரி ஆயிடுச்சாங்கிற மாரி ஃபீல் பண்றாங்க." பூஜைய வந்து வெற்றிகரமா முடிச்சுட்டாங்க போல இருக்கு. ராணி காதுல ஏதோ ஒரு ரகசியம் மாரி வந்து மணிகர்ணிகா வந்து சொல்றாங்க. இந்த தீபத்த வச்சு உன் வாரிசுக்கும், இந்த வீட்டுக்கும் எந்த பிரச்சனையும் வராதுங்கிற மாரி, அந்த இடத்துல வந்து அப்படியே கண்ல வந்து ஒத்திக்க சொல்றாங்க. அதே மாரி வந்து ராணி வந்து கண்ல வந்து ஒத்திக்கிற மாரி காட்டுறாங்க. வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம். இந்த பூஜைய நீங்க இவ்வளோ சிறப்பா வந்து நடத்தி குடுப்பீங்கன்னு நான் நெனச்சு கூட பார்க்கலன்னு, சுத்தி இருக்கிறவங்கலாம் பேசுறாங்க. என் கடமைய தான்யா செஞ்சேன். நிச்சயம் இந்த பூஜை செஞ்சதுனாலேயே, பாக்கி இருக்கிற எந்த பூஜைக்கும் தடை வரத்துக்கு வாய்ப்பே இல்ல. யாராவது தடுக்கணும்னு நெனச்சாலும் அவங்களாலயும் முடியாது. மொதல்ல அத தெரிஞ்சுக்கங்கன்னு தமன்னாவ பார்த்து செம்மையா வந்து மொறைக்கிறாங்க அந்த இடத்துல. சில பேர் வந்து நெனைப்பாங்க, அதெல்லாம் நடக்குமான்னு பார்த்தா சந்தேகம் தான். சில பேர் வந்து நேர்மையோட இருக்கறனால அவங்களுக்கு கண்டிப்பா